ஹாய் கைஸ், வெல்கம் டு பி ஸ்கொயர் கிரிக்கெட். ஸோ ஐபிஎல் நடந்துட்டு இருக்கு. இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு என்ன பார்க்கலான்னா சென்னை சூப்பர் கிங்ஸ். ஓகேவா, நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது வந்துட்டு ரொம்ப ஹையாக ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். டீமும் அப்படிதான் இருந்துச்சு. பட் இங்கே நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் 4 கேம்ஸ் டில் டெல்லி கேபிட்டல்ஸ் விளாண்டதோட லாஸ்ட் சாட்டர்டே விளாண்ட வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஸோ எனக்கு என்ன தெரியுதுன்னா, அவங்க சான்சஸ் ரொம்ப ப்ளீக் ஆகிட்டே வருது. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் மும்பையோட ஹோம் கிரவுண்டில் 4 விக்கெட்ஸில் வின்னு. அடுத்து ஆர்சிபியோட தோத்தாச்சு, லாஸ் பை 50 ரன்ஸு. ஆர்ஆரோட லாஸ் பை 6 ரன்ஸு. டிசியோட லாஸ் பை 25 ரன்ஸு. ஸோ எல்லாமே சேசிங்கில். அண்ட் இன்னொரு இது என்னன்னா, 3 மேட்ச் ஹோம் கிரவுண்டில் முடிஞ்சிருச்சு. 3ல் 2 லாஸ் ஆயிருக்கும். இது சென்னைக்கே ஒரு புதுமையான விஷயம். 17 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆர்சிபியும் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் டிசியும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றியெல்லாம் பேசும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆஸ் அ ஹோம் டீமை விட சப்போர்ட் பண்ற என்னை விட உங்களுக்கு எங்களோட மிஸ்டேக்ஸ் ரொம்ப தெரியும், நல்லா பாயிண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கறனால நீங்க ஹார்ஷானா நீங்க கரெக்டா சொல்றதே அது நான் அந்த ஆங்கிள் பாத்துருக்க மாட்டேன். சோ அது எப்படி என்னங்கறது டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க சொல்லுங்க என்ன ரீசன்ஸா இருக்கும். எனக்கு அப்வியஸா தெரிஞ்சது 3 ரீசன்ஸ். நான் இது வரைக்கும் சோஃபார் பார்த்த வரைக்கும் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா நீங்க சொல்லலாம் தோனி இன்டென்ட் காட்டலாம், ஃபிளமிங் அது பண்ணிருக்கலாம், ஆக்ஷன்ல இது பண்ணிருக்கலாம்ன்றதை தாண்டி எனக்கு ஃபர்ஸ்ட் 3 ரீசன்ல ஃபர்ஸ்ட் ரீசன் ருத்ராஜ் கெய்க்வாடோட கேப்டன்சி சுத்த மட்டும். என்ன அது டீட்டெயிலாக நான் பேசலாம், என்னென்ன பிரச்சனை கேப்டன் பேசலாம். செகண்ட் நாட் இனஃப் இன்டென்சிட்டி அண்ட் இன்டென்ட் ஃப்ரம் த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் அண்ட் இந்தியன் கோர் ஆஃப் பேட்ஸ்மேன்ஸ் இன்க்ளூடிங் ருத்ராஜ் கெய்க்வாட். அவரோட சேஸ் பண்ற போது அவரோட நம்பர்ஸ்லாம் எடுத்து பார்த்தா ரொம்ப பேஃப்லிங்கா இருக்குது. லைக் 140 ஆர்டர் ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. அந்த 180+ சேஸ்ல அவ்வளோ மேட்ச் ஆடி 140+ ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் 14.7 தான் இருக்கு. இந்த மாதிரி பேஃப்லிங்கா இருக்கு. தேர்ட் ரீசன் மேனேஜ்மெண்ட், சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் டேக்கிங் இமோஷனல் அண்ட் சென்டிமெண்டல் டிசிஷன்ஸ் இன் ஆக்ஷன், ரிட்டன்ஷன் இதுலலாம் கொஞ்சம் மிஸ் அவுட் பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. இந்த 3 ரீசன் தான் பெரிய ரீசன். ஓகே, நம்ம ஒன் பை ஒன்னா எடுத்துக்கலாம். ஸோ ருத்ராஜ் கேப்டன்சின்னு சொல்றீங்க. கேப்டன்சினா எந்த விதத்துலன்னு கொஞ்சம் ஏதோ கிளிம்ஸ் கொடுத்தீங்கன்னா இல்ல பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா கேப்டன்சி, இப்போ நீ கேப்டன்சி எடுக்கணும்னா ஒரு எடுக்கணும். சரி, ஓகே, இப்போ எம்எஸ் பின்னாடி இருக்கிறப்பல அவர் கைட் பண்ண போறாரு, ஃபீலிங்லாம் ஹெல்ப் பண்ணுவாரு, அதெல்லாம் ஓகே. இருந்தாலும் இப்போ டீமுக்கு எது பெட்டர் அப்படிங்கிற டிசிஷனை நீ யாருக்குமே பயப்படாம ஒரு அத்தாரிட்டியோட எடுக்கிற அந்த மனநிலை இருக்கணும். அப்படின்னா தான் நீ கேப்டன். உனக்கு கெய்க்வாடுக்கு அது இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நிறைய பேஃப்லிங்கான டெசிஷன் இருந்தது. லைக் இப்போ ட்ரிப்பாதி ஓப்பனிங் கொண்டு வந்தது அன்னைக்கெல்லாம் அன்சுல் கம்போஜ்னு உலகமே சொல்லிட்டு இருந்தப்போ அவரோட டொமஸ்டிக் டீம்மேட்டான முகேஷ் தான் கொண்டு வந்தாரு. அது கொண்டு வந்தது கூட பிரச்சனை இல்லை. என்னன்னா அட்டி பின்னு பண்ணிட்டாங்க பவர் பிளேல. 100 அகமது, அஸ்வின், ஜடேஜா ஸ்பின் சோக்கு தான் பெஸ்ட்னு சேவாக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்ப அவங்களோட ஸ்பின்னர்ஸோட ஓவர்ஸை கம்ப்ளீட்டே பண்ணாம முகேஷ்க்கு எப்படி 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுவாருன்னு எனக்கு அது பெரிய கேள்விக்குறி. இந்த மாதிரி ஆன் ஃபீல்ட் டிசிஷன் கொஞ்சம் ரொம்ப போரா இருந்தது. மகாராஷ்டிரா கோட்டாவா? எக்ஸாக்ட்லி, அதான் சொல்றேன். 2 இதுல ஆட் ஆன் பண்ணிக்கிறேன். 2 கமாடிட்டி ஒரே மாதிரி. கலில் சூப்பரா போட்டிருக்காரு, லெஃப்ட் ஹேண்ட். அவரும் பவர் பிளேல போடுறதுக்கு தான் எடுத்தீங்க. முகேஷும் பவர் பிளேல போறதுக்கு நீங்க அதே லெஃப்ட் ஹேண்ட் அன்சுல் கம்போஜ் இல்லைன்னா நீங்க போறது ஆப்வியஸ்லி ஓகே, இன்ஜுரி அது இதுன்ட்டு. இது ஒண்ணு, இந்த மகாராஷ்டிரா கோட்டா நம்ம சொல்றது ஒண்ணு. அப்புறம் நாட் யூசிங் தி ஸ்பின்னர்ஸ் எஃபெக்டிவ்லி அண்ட் அவங்கள கரெக்டா ஃபுல் ஓவர்ஸ் கோட்டாவும் முடிக்க மாட்டேங்கிறாங்க. எங்க யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்ன்றது ஒரு கிளாரிட்டி, தோனிக்கு இருக்கிற கிளாரிட்டி நான் கம்பேர் பண்றேன்னு நினைக்கிறாங்க தோனியும் கைக்வாடையும். பட் ஸ்பின்னர்ஸ் மேல அவர் போதைய ட்ரஸ்ட் வைக்கலங்கிறது நம்மளுக்கு லாஸ்ட் சீசன்லேயே தெரிஞ்சிச்சு. இந்த சீசனும் அது கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. அப்புறம் எதுக்கு 10 கோடிக்கு 100ஐயும் 10 கோடிக்கு அஸ்வினையும் 18 கோடி கொடுத்து ஜடேஜாவை ரிட்டன்ஷன் பண்ணணும்? நீங்க உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் மேல ட்ரஸ்ட் இல்ல, எனக்கு லிமிடெட் சோர்ஸ் ஸ்பின்னர்ஸ் போதும், எனக்கு ஃபாஸ்ட் பவுலிங் விக்கெட் எடுக்கிற ஃபாஸ்ட் பவுலிங் எனக்கு கொடுங்க, நாங்க அந்த வச்சுதான் போறோம் அப்படின்னா நீங்க உங்க மேனேஜ்மெண்ட் ப்ரெஷர் போட்டு உங்களுக்கு அதுல கான்சென்ட்ரேட் பண்ணிக்க வேண்டியதானா? எதுக்கு யூ ஆர் லெட்டிங் அலோவிங் தி மேனேஜ்மெண்ட் டு பிக் ஸ்பின்னர் ஃபார் தட் மச் க்ரோர்ஸ்? அதான் எனக்கு இது வேலிடான பாயிண்ட். இப்போ என்னன்னா, லாஸ்ட் டிசி மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஜடேஜா போடுறாரு, அஸ்வின் போடுறாரு டாண்டமா. அடுத்த ஓவர் ஜடேஜா விக்கெட் எடுத்துட்டாரு. அந்த ஸ்பெல்ல விக்கெட் எடுத்துட்டாரு. ஒரே ஓவர் தான் கொடுத்தாரு. மறுபடியும் அதே இடத்துல 100 அகமதை கொண்டு வராரு. ஓகேவா, 100 அகமதை கண்டினியூ பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 2 ஓவர் நன்னியும், ஒரு ஓவர்ல ரன் போச்சுன்னு மறுபடியும் ஜடேஜாவை கொண்டு வராரு. சோ எனக்கு இப்போ 3 ஸ்பின்னரு
ஒரு ஸ்பின்னர் 3 ஓவர் தான் போட்டாங்க. அஸ்வின் 3 ஓவர் தான் போட்டாரு, 3 ஓவர், ஜடேஜா 2 ஓவர். பத்தாட்டிக்கா இருந்துச்சு. 8 ஓவர் ஸ்பின்னரு, ஒரு மெயின் ஸ்பின்னர் 3 பேர் நீங்க லைன்ல வச்சுட்டு, லைன் அப்ல வச்சுட்டு, பிளேயிங் லெவன்ல வச்சுட்டு 8 ஓவர் ஸ்பின் தான் போடுவீங்களா? இன்னொரு பிளண்டரை நான் என்ன பாக்குறேன்னா வந்துட்டு பத்திரானா வந்துட்டு ஒரு ஓவர் கூட பவர் பிளேல கொடுக்காம இருக்கிறது. அவ்வளவுமா சரி ஓகே, நீங்க வேற ஒரு பிளான் வச்சிருக்கீங்க, சரி ஓகே. அப்ப ராஜஸ்தான் மேட்ச்ல 10 ஓவருக்கு 90 ஆட் ரன்ஸும் 2 விக்கெட்ஸும் அது இருந்தாங்க. நீ ஃபர்ஸ்டே பத்திரானாக்கு ஒரு ஓவருக்கு நீ ஸ்பின்னர்ஸ் மேல ட்ரஸ்ட் இல்லைன்னா அட்லீஸ்ட் பத்திரானாக்கா ஒரு ஓவர் கொடுங்க, பவர் பிளேல ஒரே ஒரு ஓவர் கொடுங்க, மிச்சம் 3 டெத்ல வச்சுக்கோங்க. ஒரு ஓவர் கொடுக்கறதுனால எதுவும் போலீஸ் பிடிச்சிருமா? 10 ஓவர் இப்ப நீங்க வந்து 6 ஓவர் பவர் பிளேல கொடுக்கறதுக்கு 10 ஓவருக்குள்ளரே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு ஓவர் கொடுக்கலாம், 100 ரன்னுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஓவர் கொடுக்கலாம். இன்னொரு இது என்னன்னா வந்துட்டு ஒரு பிளண்டரு ஆர்சிபி மேட்ச்னு நினைக்கிறேன். ஃபில் சால்ட்டும் கோலியும் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க, 2 பேருமே ரைட் ஹேண்டர்ஸ். ஆர்எஸ்வினோட ஆர்எஸ்வின் தான் பவர் பிளே போலரா நீங்க யூஸ் பண்றீங்க. அவர் வந்து கேரமாலா போட்டுருக்காரு. எதுக்கு அஸ்வின்? ஜடேஜாவே போடலாமே. ஜடேஜா எதுவும் நியூ பால்ல போடக்கூடாதுன்னு எதுவும் ரூல்ஸ் இருக்கா என்ன? ஜடேஜா போடலாம், 100 அகமது போட்டுருக்காங்க, பத்திரானாவே ஒரு ஓவர் போடலாமே. இது இப்படி இருக்கல. அது இதுல ஆட் பண்ணிக்கிறது என்னன்னா, அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு அடுத்த மேட்ச் வந்து ஜேமி ஓவர்டன் உள்ள கொண்டு வந்து பவர் பிளே பவுலர். அவர் பவர் பிளே பவுலரா? ஜேமி ஓவர்டனை எப்படி யூஸ் பண்றதுங்கிற ஒரு கிளாரிட்டியே கெய்க்வாடுக்கு இல்லாத மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அவர் வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன். அவரை நீங்க எங்க இறக்கணும்? கடைசி 2 பால் இறக்குறீங்க. நடுவுல துபேயோட ரோல் நீங்க ஜேமி ஓவர்டன் கொடுங்க. ஒரு ஓவர் 2 ஓவர் மட்டும் போட வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. துபே மிடில் இறங்கி ஒன்று ஹிட் பண்றாங்க, பவர் ஹிட்டர் ரோல் பண்றாங்க. அதை ஜேமி ஓவர்டன் நம்பி கொடுத்தீங்கன்னா நீங்க சக்சஸ் பார்க்கலாம். அதை நீங்க ஜேமி ஓவர்டனை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. ஸ்பின்னர்ஸ் நீங்க சேப்பாக்க ஸ்பின்னரோட கோட்டை, அதை உங்களுக்கு எப்படி கரெக்டா எம்எஸ் மாதிரி யூஸ் பண்ணணும். எம்எஸ் ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்றதுல இவர் 80% பண்ணா கூட உங்களுக்கு நேரம் சக்சஸ் பார்த்துருப்பீங்க இந்நேரத்துக்கு. அது ரொம்ப பேஃபிங்கா இருந்தது. இது போக அவரோட போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூ, நான் அந்த ராஜஸ்தானோட போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல நான் பார்த்தேன். நான் சிஎஸ்கே ஃபேனே கிடையாது, எனக்கே அதை பாக்குறப்ப வந்துட்டு என்னடா ஒரு கேப்டன் எப்படி அப்படி பேச முடியும் அப்படின்னு எனக்கு செம்ம கடுப்பாச்சு. என்னன்னா வந்துட்டு நாங்க ப்ரொஆக்டிவா இல்ல, ப்ராப்பரா பிளான் பண்ணிட்டு வரல நிதிஷ் ராணாக்கு, அது வந்துட்டு அது எங்களை ஹர்ட் பண்ணிருச்சு. அது எப்படி சஞ்சு சாம்சன் ராஜஸ்தானா சஞ்சு சாம்சன் ஜெய்ஸ்வால் மட்டும் பிளான் பண்ணல? அது சொன்னதுல எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. நிதிஷ் ராணா என்ன 7வது 8வது பேட்ஸ்மேன்? அதுக்கெல்லாம் பிளான் பண்ணி என்ன பண்றாரு? அவர் ஃபர்ஸ்ட் டவுன் செகண்ட் டவுன் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். அப்புறம் 50 ரன் லூஸ் ஆயிட்டு வந்துட்டு ஸ்மால் மார்ஜின் என்னப்பா இது? இதுக்கு இன்னொரு கூட நான் உங்ககிட்ட சொல்லி கலாய்ச்சிருந்தேன். இவங்க மேட்ச் ஆர்ஆர் மேட்ச் 1 hit away from winning-ங்கறாரு. அந்த ஹிட் வந்து இன்டென்ட் இருந்தா முன்னாடியே இருக்கும். இன்டென்ட் தான் இல்ல. இப்ப இந்த எல்லாருமே வந்து இந்த இன்டென்ட்ங்கிற வார்த்தை ரொம்ப ஆயிடுச்சு. எல்லாருமே டிசி மேட்ச்க்கு வந்து இன்டென்ட் இல்லன்னு இருந்தாங்க. சோ வந்துட்டு இப்போ வியூவர்ஸ்க்கு வந்துட்டு டிசி மேட்ச் வந்துட்டு யாருனால தோத்துருக்காங்க எல்லாருக்கும் சொல்றாங்க. ஆனா நிஜமா என்ன நடந்துச்சுங்கிறத கொஞ்சம் இன்டெப்தா கிளாரிட்டியா வியூவர்ஸ்க்கு நீ கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணு. சோ நீங்க இந்த இன்டென்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா எதை வச்சு நாங்க பிரிச்சோம். இந்த பிரிச்சு பார்த்தம்போது சோ 14th ஓவர் வரைக்கும் 96 for 5, 11.4 ஓவர்ஸ்ல 76 for 5. ஆக்சுவலா வந்துட்டு தோனி வந்துட்டு எப்போ வந்தாருன்னா 11.4ல வந்தாரு, 74 for 5. தோனி வந்துட்டு எப்படி ஆனா வந்துட்டு ஒரு இனிஷியலா கொஞ்சம் 2 ஓவர்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டீப்பா எடுத்துட்டு போய் அடிக்கக்கூடிய ஒரு ஆள். இப்படிதான் நீங்க நினைக்கிறீங்க, எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா நான் ஆஸ் அ தோனி ஃபேனா நான் என்ன சொல்றேன்னா, கடைசி 2-3 வருஷமா அவரோட ரோல் என்னன்னா 12 பால்ஸ், லாஸ்ட் 12 பால்ஸ் எவ்வளவு மேக்ஸிமைஸ் பண்ண முடியுதோ அவ்வளவு மேக்ஸிமைஸ் பண்ணிக்கணும். அவரை இன்னும் ஹிட்டராவே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவரை வந்துட்டு எப்படின்னா ஹூ இஸ் அ ஃபினிஷர்னே பாத்துட்டு இருக்காங்க. நான் அந்த பாயிண்ட்ல நான் இப்ப அக்ரி பண்ணல. ஏன்னா அவரோட பிரைம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவருக்கு நீ ப்ராப்ளம் இருக்குங்கிறாங்க. அவரு விளையாடுறதே வருஷத்துல இந்த 3 மாசம் தான். சோ நான் அதுதான் சொல்றேன். இப்போ நீங்க அதை ஒத்துக்க மாட்டீங்க. ஆனா வந்து நான் என்ன சொல்றேன்னா, as long as he is fit தாராளமா விளையாட்டும், அந்த எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா எனக்கு என்ன டவுட்னா வந்துட்டு அவர் வந்துட்டு ஸ்டீஃபன் ஃபிளமிங் கூட சொன்னாரு, அவரால் 10 ஓவர் வந்துட்டு அந்த ஸ்ட்ரெச் விளையாட முடியுமான்னு டவுட்டா இருக்கு. அப்புறம் கடைசி 12 பால் தான் அவர் ஹிட் அடிச்சுட்டு போயிடுவாரு, அந்த ரோல் தான் கரெக்டா இருக்கும். இதெல்லாம் எப்படி எனக்கு அக்ரி பண்றேனே தெரியல. 58 for 5 சிச்சுவேஷன் வருவீங்க, என்னையா பண்ணுவீங்க? அதுதான் சொல்றேன். அந்த இன்டென்ட் அவரை சுத்தி இருக்கவங்க தான் அதை பண்ணி ஆகணும். அவருக்கு சரி, உங்களுக்கு அவரை பத்தி தெரியும்ல, டைம் எடுத்து ஆடக்கூடிய. அதுவும் இல்லாம அவரோட வீக்னஸ் என்னங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. ஸ்பின்னர்ஸ், லெக் ஸ்பின்னர்ஸ் மெதுவா அவர் இருந்தாங்கன்னா கடைசி 19th ஓவர் வரைக்கும் கூட போடுறாங்க. ஓகே, நான் என்ன சொல்றேன், அவர்கிட்டயே இத்தனை வருஷமா எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே, அந்த இடத்துல தூபே ஒருத்தர் வந்தாரு. அவர் இல்லைன்னா இன்னொருத்தர் நம்ம போய் தானே ஆகணும். அந்த ரோலுக்கு வந்துட்டு தான் இப்போ பிரச்சனை. இல்ல இப்போ எனக்குமே எனக்கு என்ன டவுட்னா வந்துட்டு
ஓகே விஜய் சங்கர் வந்துட்டு நீங்க அந்த மேட்ச் நீங்க க்ளோஸா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் விஜய் சங்கர் வந்துட்டு இன்டென்ட் இல்லாமலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்லோ இன்னிங்ஸ் ஆடல, பேட்ல படல. அவன் ஏரியல் ரூட் போய் 6 அடிக்கணும்னு ட்ரை பண்ணல. பட் டெஃபினெட்லா வந்து கேப் பிக்ஸ் பண்ணும் 4 அடிக்கணும் தான் பாத்துட்டு இருந்தான். ஆனா வந்துட்டு ஃபுல் ஃபேஸ் ஆஃப் த பேட்ல மீட் ஆகல. அதனால சிங்கிளா போயிட்டு இருந்தது. இழுத்து அடிக்க பார்த்தான். ஆனா வந்துட்டு நான் ஆக்சுவலா நம்பிட்டு இருந்தேன் விஜய் சங்கர் வந்துட்டு இப்படி ஸ்லோ இன்னிங்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, தோனி ஒரு 12 பால் டைம் எடுத்துட்டாருன்னா கொஞ்சம் இதை விட கொஞ்சம் டீப்பா எடுத்துட்டு போயிருவாங்களோ கிட்ட. நான் ஒரு 5-10 மார்ஜின் இமேஜின் பண்ணி பார்த்தேன். ஆனா அது என்னையா ஒன் டே மேட்ச் மாதிரி அப்படி இறங்கி அப்படி சிப் பண்ணி கியூட்டா ஒரு 17th ஓவர்ல நம்ம பார்த்தோம்னா 78ல இருந்து 54, which மீன்ஸ் கிட்டத்தட்ட 26 ரன்னு 24 பால்ல அடிச்சிருக்காங்க. அந்த இடத்துல போயிருச்சு. பவர் பிளேலயும் கொஞ்சம் போயிருக்கு. சோ இதுதான் மேஜர் டிஃபீட் காரணம். இத ரெண்டையும் விஜய் சங்கருக்கு படல. ஓகே 6 அடிக்கணுங்கிற இன்டென்ட்டே வந்துட்டு இந்த 15, 16, 17 ஓவர்ஸ்ல இல்லவே இல்ல. யார் 2 பேருமே வந்துட்டு விஜய் சங்கர் வந்துட்டு அடிக்கணும்னு பார்த்தாப்ல பேட்ல படல. தோனி வந்துட்டு ஒரு ஏரியல் ரூட்டுக்கு ட்ரை பண்ற மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு வந்து அந்த இதுலதான் வந்து ஸ்பின்னர் போடுறாங்க. ஸ்பின்னர் ஹி இஸ் நாட் குவைட் கம்ஃபர்டபிள். இங்க பாரு ரஜத் பட்டிதார்லாம் அன்னைக்கு வந்துட்டு சரி ஓகே அந்த பிரைம்ல வந்துட்டு கௌதம் கம்பீர் கிட்ட வந்து ஃபீல் செட் பண்ணாரு, அதெல்லாம் ஓகே. ரஜத் பட்டிதார் அன்னைக்கு நிக்க வைக்கிறான் ஃபீல் ஷால்ட்ட கிட்ட ஒரு ப்ரோ. அதுதான் நான் இந்த இடத்துலயே சொல்ல வரேன். நம்ம தோனி அக்யூஸ் பண்றேன்னா எப்படி வேணாலும் அக்யூஸ் பண்ணல. நான் என்ன சொல்றேன்னா பரவாயில்ல தோக்குறது முடிவு பண்ணி 10வது ஓவர்லயே வந்துட்டு எவ்வளவு சின்ன மார்ஜின்ல தோத்தா பரவாயில்லங்கிற மாதிரி தான் நீங்க விளையாடுறீங்க. பரவாயில்ல எப்படி தோக்குற மாதிரி போச்சுல. கிட்ட வந்துட்டு போட்டு அவ்வளவு ஈகோ இது பண்றாங்கல்ல, ட்ரிகர் பண்றாங்கல்ல. ஒரு சாத்திர வண்டி தானே, அவுட்டா பரவாயில்ல. அதுல ஒரு இன்டென்ட் ஒரு 6 or 6 அடிக்க காட்டினா கிட்ட வருவானா, கிட்ட வந்து ஃபீலிங் நிப்பாட்டுவானா. அது ஒரு இன்டென்ட்டே காட்டாத மாதிரி இருந்துச்சு ஏரியல் ரூட் போறதுக்கு. எனக்கு அதுதான் பாக்குறதுக்கு பேப்லிங்கா இருந்துச்சு. தோக்குறதுலாம் 2வது விஷயம். பரவாயில்ல தோனி எவ்வளவு அடிச்சாரு 26 பாலுக்கு 30, பரவாயில்ல இருந்துட்டு போகுது. நான் என்ன சொல்றேன்னா ரன்னே அடிக்காம பரவாயில்ல 6 அடிக்க போய் இப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல விட்டுரு, 16th ஓவருக்கு அப்புறம் அந்த ஏரியல் ரூட்டே ட்ரை பண்ணாம இந்த மாதிரி போய் முடிக்கிறது என்னாலயே அக்ரி பண்ணிக்க முடியல. ஒரு 6 அடிக்க பார்த்து அவுட் ஆகுறாங்க அப்படின்னா கூட என்னால சரி பரவாயில்ல ட்ரை பண்ணாங்கன்னு ஒரு இதோட போயிடும். இது சுத்தமா ட்ரையே பண்ணல. எவ்வளவு க்ளோஸரா முடிக்கலான்ற மாதிரி தான் போச்சு அந்த மேட்சே அன்னைக்கு. ஓகே இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு ரீசன் ஒன்று இருக்கு. அந்த எமோஷனல் டெசிஷன், மேனேஜ்மெண்ட் எமோஷனல் டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு பேசணும். எனக்கு என்னமோ இது எல்லாமே கனெக்டடாக தான் தோணுது. இந்த எமோஷனல் டெசிஷன் எடுத்தனாலதான் ஜடேஜாக்கு 18க்கு ரீடைன் பண்றோம், அஸ்வினை 10க்கு எடுத்துட்டு வரோம், தோனியை வந்துட்டு இன்னும் வந்து ஒரு இதா போயிட்டு அவர் லெஜண்ட் தான், பட் இருந்தாலும் டீமுக்கு இது நல்லது அப்படின்னு தெரிஞ்சு பேசணும். அந்த மாதிரி டெசிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதே மாதிரி எப்பவுமே வந்துட்டு டெஸ்டட் பிளேயர்ஸ், டெஸ்டட் சக்சஸ்ஃபுல் பிளேயர்ஸ்க்கே போறது. யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ருத்ராஜே யங்ஸ்டர் தான். ருத்ராஜ்னு ஒருத்தர் யங்ஸ்டரா கொடுத்தனாலதான் இன்னைக்கு நம்ம டீமே அவர் கையில கொடுத்து உங்ககிட்ட அந்த ஸ்பார்க் பத்திரானா 100 வந்துமே யங்ஸ்டர் தான் 20 years. பட் ஆனா அவர் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் விளையாண்டு வந்துட்டாரு, எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு. சோ அந்த மாதிரி நம்ம இதுலயும் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொடுத்து நம்ம சீசன் போச்சுன்னா பரவாயில்ல, ஒரு 4 டேலண்ட் நம்ம கண்டுபிடிச்சு வச்சோம்னா நெக்ஸ்ட் சீசனுக்கு இட் வுட் பி குட். ஆக்சுவலா நீ இப்ப நீ சொல்ற ப்ராசஸ் அவங்க லாஸ்ட் இயரே பண்ணிருந்தீங்க. நான் என்ன சொல்லுவேன்னா வந்துட்டு அந்த 2023 கப் அடிச்சதுமே வந்துட்டு பண்ணிருக்கு. இது நிறைய பேர் அஃபண்ட் ஆகலாம். நான் என்ன சொல்லுவேன்னா அந்த 2023 அந்த கப் அதெல்லாம் வந்துட்டு 2 நாள் நடந்துச்சு, மலையில நடந்துச்சு. மேட்ச் மேட் இன் ஹெவன் டு ரிட்டையர் தோனிக்கு சூப்பரா இருந்திருக்கும். காடே வந்துட்டு அதை ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. நீங்க சொல்ற இந்த யங்ஸ்டர் இந்த டிரான்ஸ்ஃபர் பேஸ்லாம் வந்துட்டு தோனியை வச்சு லாஸ்ட் இயர் பண்ணி இருந்திருக்கலாம். ரொம்ப லேட்டா எல்லா டீமும் ப்ரொக்ரெசிவ் போயிட்டு இருக்காங்க, இவங்க ரொம்ப லேட்டா இருக்காங்க. பவர் பிளேல ரன் வரலன்னா என்ன காரணம்? பழைய கிரிக்கெட்ன்ட்டு இல்ல, ட்ரெடிஷனல் கிரிக்கெட், ட்ரெடிஷனல் வே ஆஃப் நாங்க எப்படி 160 170 நாங்க டிஃபெண்ட் பண்ணுவோம், அது சேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியே இருக்கு. வலிக்காம அடிச்சு டேக்கிங் தி கேம் டீப்ங்கறதெல்லாம் பழையதா ஆயிடுச்சு. விட மத்த டீம்லாம் வந்து அப்கிரேட் ஆயிட்டாங்க. சோ அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே கோ ஃபார் த கில்லுன்னு போகும்போது நீ இரு நான் வச்சு குத்துறேன் அப்படிங்கும் போது அவன் குத்திட்டு ஓடியே போயிருவான். சோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு தோணுது. இதுக்கு மேல வேற ஏதோ ரீசன்ஸ், இதை இப்படி பண்ணிருக்கலாம், அதை அப்படி பண்ணிருக்கலாம், இது இங்க மிஸ் பண்றாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ இருந்துச்சுன்னா நீங்களும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னங்கிறது டிஸ்கஸ் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேனா தோனி ஃபேனா இது அப்படியே தலைகீழா வாரி ஒரு 2 வாரத்துல நான் மறுபடியும் ஒரு நல்ல அப்ரிசியேஷன் வீடியோ போட்டோன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இப்படி இதை வந்துட்டு. Until then, it's bye. Thank you.